கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளுக்குரிய வேதவசனம். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்பதே. சங்கீதம் 119வது அதிகாரம் 2வது வசனம். ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவை நாம் முழு இருதயத்தோடு தேடும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்று கர்த்தர் இந்த வார்த்தையில் நம்மளை பலப்படுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். எதையோ நம்ம முழு இருதயத்தோட தேடுறோம். உலகத்தினுடைய எல்லா காரியத்திலையும் நம்ம முழுமையா தேடுறோம். அநேக பாவத்துல நம்மளை முழுமையா ஒப்பு கொடுக்குறோம். அநேக சாபத்துக்கும் அநேக பொருள் ஆசைகளுக்கும் நம்மளை முழுமையா ஒப்பு கொடுக்குறோம். ஆனா கர்த்தரை தேடுவதில் நாம் முழு இருதயத்தை முழு நேரத்தை கொடுக்குறோம் அப்படின்னா அது கண்டிப்பா கிடையாது. அது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம் தான். அநேக சூழ்நிலை மாறுபாடா இருக்கிறது இன்றைய காலகட்டத்தில். நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவுக்காக, தேவனுக்காக, அவர் நமக்காக மரித்து உயிர் தெழுந்து நம்மை ரட்சித்து இன்னும் ரட்சிக்கிற தேவனாய் இன்ன வரைக்கும் காணப்படுகிறார். தாவீதை பாருங்க, எல்லா சூழ்நிலையிலும் எல்லா தேவைகளிலும் ஆண்டவராகிய தேவனை மாத்திரமே அவர் மகிமைப்படுத்துகிறார். முழு இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அநேக சூழ்நிலைகள் காணப்பட்டாலும், ஆண்டவரே, நான் முழு இருதயத்தோடு நான் வனாந்தரத்தில் வந்து உம்மை நோக்கி பார்க்கிறேன், என்னை நீங்க பலப்படுத்துங்க என்று கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் தாவீதை பலப்படுத்தி ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அநேக தேவைகளுக்காக காத்திருக்கலாம். அநேக பிரச்சனையில் நீங்களும் நானும் இருக்கலாம். ஏன் எனக்கு மட்டும் ஒரு தீர்வே கிடைக்க மாட்டேது என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். நீங்கள் உலகத்தின் காரியத்தில் முதல் இடத்தை நீங்களும் நானும் கொடுக்கிறத காட்டிலும் ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் முழு இருதயத்தோடு இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் பார்த்து நீங்கள் துதித்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முழு இருதயத்தோடு சபைக்கு போகணும். முழு இருதயத்தோட நம்ம வேதம் வாசிக்கணும். முழு இருதயத்தோடு நம்ம செபிக்கணும். முழு இருதயத்தோட நம்ம நன்மை செய்கிற பிள்ளைகளாக நம்ம காணப்படணும். அப்போதுதான் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி நம்மளை காத்து வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் பாக்கியவான்கள் என்று, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று கர்த்தர் இன்றைய நாளில் நம்மை பார்த்து நம் ஒவ்வொருவருக்கும் வாக்கு கொடுக்கிற தேவனாய் நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம விசுவாசிக்கலாம். ஆண்டவர் நம்மளை பாக்கியவான்கள் என்று சொன்னார் இல்லையா? எப்போ அவரை தேடும் பொழுது, எப்பவுமே அவரை தேடும் பொழுது, முழு இருதயத்தோடு தேடும் பொழுது நீங்களும் நானும் பாக்கியவதிகளாய் இருப்போம் என்பதில் எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது. நம்ம ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணணும். ஆண்டவரை நாம் முழு இருதயத்தோடு விசுவாசிக்க வேண்டும். அது மாத்திரமே நாம் செய்ய வேண்டும். நாம் செபிக்க வேண்டும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பகிர்வோம் இயேசுவின் அன்பையும் அவருடைய வார்த்தையையும்.